கோவையில் உள்ள ஒருங்கிணைந்த தொழிலாளர் துறை அலுவலகத்தில் திரண்ட ஐடி ஊழியர்கள் வரும் ஜனவரி 31ஆம் தேதிக்குள் அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியம் பணிக்கொடை வழங்க நிறுவனம் ஒப்புதல். கோவை ஆர்எஸ்புரம் மற்றும் சுங்கம் பகுதியில் இயங்கி வந்த ஃபோக்கஸ் எஜுமேட்டிக்ஸ் என்னும் அமெரிக்காவை சார்ந்த ஐடி நிறுவனம் வெள்ளிக்கிழமை அன்று திடீரென மூடப்பட்டது. இதனால் அங்கு பணிபுரியும் 1500க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் நேற்றைய தினம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்டு போராட்டம் நடத்தி தங்களுக்கான நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனு அளித்திருந்தனர். இந்நிலையில் கோவை தொழிலாளர் துறை அலுவலகத்தில் திரண்ட பணியாளர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண பலன், சம்பளம் மற்றும் நிறுவனத்தில் அளித்துள்ள பள்ளி, கல்லூரி அசல் ஆவணங்களை பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நிறுவனத்தினர் உயர் அதிகாரிகளை அழைத்து எழுத்துப்பூர்வமாக தங்கள் கோரிக்கைகள் குறித்து கடிதம் பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினர். இதுகுறித்து உதவி தொழிலாளர் ஆணையாளரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் தங்களுக்கு கிடைக்கப்பட்ட வேண்டிய கிராஜுவிட்டி, 1 மாத சம்பளம் ஆகியவற்றை பெற்றுத்தர வேண்டும் என வலியுறுத்தினர். இவர்களுக்கு ஆதரவாக CITU தொழிற்சங்கம், டைஃபி ஆகிய அமைப்பினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இதில் வரும் 31ஆம் தேதிக்குள் அனைத்து ஊழியர்களுக்கும் ஊதியம் வழங்கவும் பணிக்கொடை வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளனர். மேலும் மீண்டும் 31ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடத்தி இழப்பீடு வழங்க முடிவு செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர். ஓகேனா இதை நம்ம பிரிண்ட் எடுத்து ஒரு 4 காப்பி வந்து லேபர் ஆஃபீஸ் கொடுத்துட்டு லீகலா பேசுறதுக்கான ஒரு பெட்டிஷன் தான் ரெடி பண்ணிருக்கோம். ஓகேங்களா? படிக்கிறேன், கொஞ்சம் லிசன் பண்ணுங்க. கோவை தொழிலாளர் துறை உதவி ஆணையாளர் முன்பு சமர்ப்பிக்கப்படும் விவர மனு பெறுதல். உதவி ஆணையாளர் அவர்கள், தொழிலாளர் துறை, டாக்டர் பாலசுந்தரம் சாலை, கோவை. மனுதாரர் கோவை மாநகர பொது தொழிலாளர் சங்கம், CITU, பதிவு எண் கணபதிபுதூர் ஆபீஸ் எதிர், ஃபோக்கஸ் இலுமினாட்டிஸ் பிரைவேட் லிமிடெட், சுங்கம் பிரான்ச்சோட அட்ரஸ். அதே மாதிரி